ஒரு பாரம்பரிய இசை கலைஞராக இருந்தபோதும் பல வருடங்களாக திரை இசை பாடல்கள் குறித்து ஒரு ஆழ்ந்த கண்ணோட்டம், அந்த இசை எப்படி சாமானிய ஜனங்களை கவர்ந்திருக்கின்றது என்று இன்று பிரபல்யமாய் இருக்கின்ற பல இசை கலைஞர்கள் திரை இசையின் வழி அறிமுகம் கண்டவர்களாக இருப்பதையும் கவனித்து வந்திருக்கின்றேன். அந்த வகையில் சாலையோரம் திரைப்படத்தின் இசை அமைப்பாளராக கிடைத்த இந்த வாய்ப்பினை என் இசை திறமைக்கும் திரை இசை குறித்த என் பல வருட சிந்தனைக்கும் கிடைத்த ஒரு மிக பெரும் வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என நினைக்கின்றேன். இனிமையான ஒரு மெலடி, ஒரு டூயட், ஒரு ஃபோக் கானா, இப்படி இன்றைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப பாடல்கள் எல்லாம் அருமையாக வந்திருக்கின்றது. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை பெறுவதில் இயக்குனர் மிகவும் ஒரு கெட்டிக்காரர் தான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்துக்கொண்ட அக்கறை, அர்ப்பணிப்பு அவரையும் ஒரு பாடகராக உருமாற்றி இருக்கின்றது இந்த சாலையோரம். இறுதியாக திரு மரியா மனோகர் அவர்கள் பல வகையிலும் உதவியாக இருந்தார். அவருக்கும் நன்றி. மேலும் பாடல்களை புனைந்த கவிஞர்கள், பாடகர்கள், பாடகிகள், இசைக்கலைஞர்கள் அனைவரும் சிறப்பாக தம் பங்கினை செய்திருக்கின்றனர். அவர்கள் எல்லோருக்கும் இன்னும் ஏனையோருக்கும் இந்நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். சாலையோரம் எனக்கு ஆடியோ ரிலீஸு, ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங்ஸ் அருமையாக வந்திருக்கு. மேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மூர்த்திகண்ணன் ஃபஸ்ட்டு என் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவருடைய ஐடியாஸ்லாம் சொல்லி இந்த படத்தை எப்படி ஒரு தயாரிக்க போகிறாரு, எப்படி இயக்க போகிறாருன்னு டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வாசு சாருடைய சிஷியர்னு சொன்னதுக்கப்புறம் இதை நிச்சயமாக ஹிட்டாக கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இங்கே இருக்கிற எல்லா பிரிவுகளுக்கும் I would like to thank them இங்கே வந்ததுக்காக. அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் இயக்குனர் மிஸ்டர் மூர்த்திகண்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. முக்கியமாக மூர்த்திகண்ணன் அவர் டைரக்ட் பண்ண நம்ம பாண்டியராஜன் சார் பையனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படம் ஜனங்க மத்தியில் ரொம்ப நல்ல பேர் இருந்தது. படத்தை பற்றி நல்ல ரிப்போர்ட் இருந்தது. பட் படம் அந்த பப்ளிசிட்டி இருக்குது பாருங்கள், ஜனங்கிட்ட போய் சேர்க்குறது இருக்கு இல்லையா. இப்போ ஐயோமான சத்தம் போட்டால் தான் திரும்பி பார்க்குறாங்க, இல்லைன்னா திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மூர்த்திகண்ணன் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். பாண்டியராஜன் அப்செட் ஆகிட்டார். நான் கூட சொன்னேன், ஏதாவது செய்யுங்க, உடனடியாக செய்யுங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் நம்ம போயிடுவோம், நம்மளுடைய இது இறங்கிடுவோம், இப்போ கலெக்ஷன்ஸ் இப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ் இறங்கிடுவோம், தயவு பண்ணி நீங்கள் ஏதாவது உடனடியாக செய்யுங்கன்னு சொல்லி நானும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தேன் அவங்களுக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. பாண்டியராஜன் எனக்கு ரொம்ப வேண்டியவர். மூர்த்திகண்ணன் எனக்கு தெரியவே தெரியாது. நான் கூப்பிட்டு மரியாதை கொடுத்து அவருக்கு பேசி இந்த விஷயங்கள் சொன்னேன். இப்போவும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த படத்தை மூர்த்திகண்ணன் நல்லா பண்ணுவாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அவரோட அதுக்கப்புறம் நிறைய பழகினேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவர் நிச்சயமாக நல்லா பண்ணியிருப்பார். படம் நிச்சயம் நல்லா வரும். அதெல்லாம் ஒன்றும் எந்த விதமான குறை இருக்காது. இதனுடைய தயாரிப்பாளருக்கும் மூர்த்திகண்ணனுக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ஜனங்கிட்ட போய் சேர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவாக இருந்தால் கூட ஆடியன்ஸுக்கு வர சான்ஸ் இருக்கும். நீங்கள் புது ஹீரோ, புது டேரக்டர்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதை போய் சேர்க்குற விதங்களை நல்ல முறையில் யோசனை பண்ணி அது வெகு சீக்கிரம் ஜனங்க மத்தியில் போய் சேர்றதுக்கு உண்டானதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே 5 நாள் ஆகிப்போச்சு. அதனால் சொல்ல வரேன், தயவு பண்ணி அந்த முயற்சிகளை இதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டிங்க, படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் அந்த முயற்சிகள் நல்ல முறையில் எடுத்துகிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி அது வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த டீமில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களை பார்த்து சினிமாவில் என்னையா குப்பை கொட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கவே முடியாது. ஏன்னா படமே குப்பை வச்சுக்கு போகிறது தான். என்னையும் இது நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பண்ணிருக்கீங்க சினிமாவில், இந்த ஆக்டராக தான் என்னையா குப்பை கொட்டிருக்குது. சாலையோரம் படத்தில் நடிச்சிருக்கேன். குப்பையை பற்றி ஒரு ஜனங்களுக்கு அவேர்னஸை கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல செய்தி மேடைக்கு இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னென்னு யோசிக்கணும், மோகன் சார் பேசணுன்னே அப்படியே இப்படிப்பட்ட ஒரு சினிமாக்காரெலாம் பார்க்க முடியாது. அந்த நாளை பொழுது உன்னோட படம்
வந்து நல்ல டாக் இருக்குது, ஆனால் இன்னும் கலெக்ஷன் வரல அப்படிங்கும்போது ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னை கூப்பிட்டார். எதாவது பண்ணுங்க, என்ன பண்ணுறது சார், எதாவது பண்ணுங்க, ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு டாக் வருது, இது வர்றது கஷ்டங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்கள் பையனுக்கு மட்டும் எப்போ வரும்? இதெல்லாம் ஒரு பெரிய வேலை வாக்கு. சினிமாவில் அனுபவப்பட்டிருக்காங்கன்னு தான் இதெல்லாம் சொல்ல முடியும். அற்புதமாக சொன்னார். இனி நான் எந்த முயற்சி பண்ணாலும் அவர்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்காம பண்ண மாட்டேன். ஏன்னா அனுபவம் தான் வாழ்க்கை வெற்றி. அப்புறம் வாசர் அவர் பார்க்குற விதமே இல்லை, எல்லாரும் பார்க்குறது ஒரு விதமாக சார் ஒரு மாதிரியே பார்ப்பார். நான் சுயவரம் படத்தை ஆக்ட் பண்ணேன். அதில் 9 ஹீரோஸு எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு ஆடுறோம். சார் வந்து மற்ற டேரக்டர்ஸ் கிட்ட உட்காந்து சிரித்து பேசியிருக்காரு, என்னை பார்த்து பேசுகிறார். என்ன எனக்கு பார்த்து சிரிக்கிறார். நான் கிட்ட போனேன். ஆனால் பக்கத்து டேரக்டர் சொல்கிறார், சத்யராஜ்னா அவர் ஓயர் இருக்கார், ரைட்டு. பிரபுதேவா நல்லா ஆடுறாரு, அவர் ஆடுறாரு. பிரபு சார், சிவாஜி சார் பையன் நல்லா ஆகும். இந்த ஆளுக்கு என்ன தைரியம், இந்த ஆள் இவங்க கூட சேர்ந்து ஆடலாம் அப்படின்னாரு. அப்போ தான் பாருங்க, நம்மளை பூத கண்ணாடி வச்சு பார்க்குறவரு சார் தான். அன்றைக்கி நடந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. ஆடியோ ரிலீஸுக்கு ஆளுநரை அழைத்து அசத்திய ஒரே டீம் இதான். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுல எல்லாம் கனவு. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீ ஃபோட்டோ எடுக்கும்போது நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த வாய்ப்பு அப்போ கிடைக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை இதயங்களுக்கும் நன்றி. ஏன்னா என்னுடைய சினிமாவில் வந்து அதிகபட்ச ஆசை என்னென்னா, மக்கள் தனது எம்ஜிஆர் அவர் கூட வந்து ஒரு சில எடுக்கணும். அதான் அந்த வாய்ப்பு வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் என் குருநாதர் பாகியராஜர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு படம் பார்க்கறதுக்கு வருவார், மக்கள் திறக்க வருவார். அவர் வரும்போது என்னை போய்ட்டு அந்த 4வது கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவார். அந்த ஐஸ்கிரீம் வாங்க ஒரு படத்துக்கு அவர் கூட போயிடுவார். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துருவாங்க முடியும். ஏன்னா என்ன இது நம்மளை மட்டும் வெளிநாட்டு போடுறாங்க. அது வழியாக இருக்குது. டார்லிங் படம், அந்த படத்துக்கு நான் அசோசியேட் இருக்குது. அதுக்கு மக்கள் திறக்க வந்து படம் பார்க்க வராது. வந்தால் நான் போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னா டக்குன்னு உள்ளே வந்துட்டு கதவு விட்டாங்க. என்ன அதுன்னா நான் அங்கே ஏழுமலை சிலர் ஏழுமலை எப்படி ஃபோட்டோ எடுத்து அப்படின்னா வெளியே வந்தேன். உடனே ஒரு செக்யூரிட்டி பார்த்துட்டு, சிஎம் டயர்டாக இருக்காரு, வெளியே போய் யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நமக்கு இப்படியே அமையணும், இதே டார்கெட்னா ஏழுமலை எப்படியாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு படம் பார்த்து மக்கள் வெளியே வராது. வந்தோடனே நான் அந்த படத்தை அசோசியேட் ஆகிட்டேன். வாட்ச்மேன் நடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அவர் அவ்வளோ உஷாராக இருக்குது, ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மக்கள் நின்னாரு. நான் அப்படி நின்னேன். ஃபோட்டோ எடுக்கும்போது என் குருநாதர் அப்படி நடுவினார். அவர் கை பிடிச்சி வச்சார். இப்போ நான் நடுப்புறேன், வலது பக்கம் எம்ஜிஆர், இடது பக்கம் பாகியராஜர். ஃபோட்டோ பார்த்து பிரிண்ட் ஆகி வருது. பார்த்தவங்கலாம் காதில் மூக்கெல்லாம் போக வருது. என்ன அநியாயமாக இருக்குது, இவன் போய் எடுத்து வந்துட்டானே அப்படின்னு அவ்வளோ பேர் அதை பார்த்தோம்னா அப்படியே ஒத்து கவனிப்பாங்க. என்னை திருப்பி பார்ப்பாங்க. அதை நான் அழகாக ஃப்ரேம் போட்டு எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன். என்னை விட எம்ஜிஆர் மேலே பாசம் உள்ள ஒருத்தன் அந்த ஃபோட்டோவை சுட்டான். என்ன நம்ம எப்படியா நடக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டோம். அந்த எதிர்பார்ப்பு ஆசைகள் வந்து பறி போனோடனே நான் வீட்டில் தனியாக கவி சேர்த்து நடந்தேன். இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்பாவம் படத்தை பார்த்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் கல்யாணத்துக்கு வந்தார். கல்யாணத்துக்கு நான் நேரில் கூட பற்றி கொடுக்கல. கல்யாணம் பிஏ கட்டி கொடுத்தோன்னே கரெக்டாக ரிசப்ஷன் வந்தார். வந்து கை கட்டியிருந்தாங்க. முதல் கை கட்டியிருக்காரு, லெதர் கை தூக்கு போட மாதிரி கட்டியிருக்காரு. அதை வந்து அவுத்து விட்டார். இப்படிதான் கை கட்டுன்னு கட்டி விட்டார். 20 நிமிஷம் தாரு. அப்போ எடுத்த ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாம் எங்கிட்ட இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமாவில் சீரியஸாக உழைச்சிங்கன்னா உங்கள் கைக்கு விட்டு எதனா நழுவி போனால் கூட அது தவிர ஃபோட்டோவாக பறிப்போனது வீடியோவாக வந்துச்சு. அதுதான் வாழ்க்கை. சாலையோரம் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போங்க, என்ன பஸ்ஸில் போங்க, பிளாட்பார்த்துக்கு போய் எதாவது ஏற முடியும், வீட்டுக்கு வந்து கூட்டு போவாங்க. அதான் சாலையோரம் வந்து ஒரு பயணத்துடைய துவக்கம். இதில் நான் வில்லனாக நினச்சிருக்கேன். சஸ்பென்ஸ் லைக் பண்ணேன். பெரிய சஸ்பென்ஸ் கிடையாது. நான் வில்லனாக போனால் மூர்த்திகன் வந்து, சார் நீங்கள் 5வது வில்லன் பண்ணியே, அதுக்கப்புறம் இதை பண்ணுங்க. 5வது பண்ணும்போது எனக்கு டென்ஷன் தான். முஸ்லீம் வந்து சொன்னார், நீங்கள் வில்லன் பண்ணுறீங்க. நான் கம்மன் இருந்தேன். என்ன சார் நடிக்க மாட்டீங்களா, நெகட்டிவாக? இல்லைங்க, நம்மளை பார்த்தோன்னே சிரிச்சிடுவாங்க, நீங்கள் வில்லன் கொண்டு போய் நிப்பாட்டி உங்கள் கேரக்டர் தான் கெட்டு போகுதுங்க. இல்லை சார் வில்லன் பண்ணுறேன். நாளைக்கு ஷூட்டிங், இன்னைக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஒரு விஷயம், என்ன மீசை கொஞ்சம் எடுத்துங்களா? என்னது மீசை எடுத்துக்கா? நான் கிருஷ்ண வேஷம் போட்டு மீசை எடுத்ததில்லை. அதெல்லாம் எனக்கு நல்லா இருந்தேன். இல்லை பேசுகிறேன். அப்புறம் ஏன் நீங்கள் மீசை எடுக்க மாட்டீங்க? நம்மக்கிட்ட வளர்றது அது ஒன்று தான். அதையும் எடுத்து
அப்புறம் சொல்லி ஒரு டைரக்டருடைய எண்ணம் நம்ம மியூசியம் எடுத்து பார்க்குறாரு அப்படின்னா அதற்கான வெற்றி அதில் கிடைச்சிது. ஒரு டைரக்டர் வந்து நடிகர் நல்லா கன்வின்ஸ் பண்ணி அவன் கொண்டு போனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மூர்த்தி கண்ணன் அந்த வகையில் தான். என் பையனுக்கு கதை சொல்கிறாரு. நான் என் பையனுக்கு யார் கதை சொல்லுவாங்க நான் கதையே கேட்கறதில்லை, அவன் தான் கேட்டுக்குவான். நான் அந்த ப்ரொடியூசர் கதையை மட்டும் கேட்பேன், எப்படி படத்தை முடிப்பாங்க அதை மட்டும் தான் கேட்பேன். பையனை கதையை கேட்டுக்கலாம். தெரியாதமா நீ வந்து என்னப்பா கதை மூர்த்தி கண்ணன் கதை சொல்கிறது தான் ஹீரோ கதைன்னு. ஒரு ஹீரோவுக்கு வேலையை கதை சொல்கிறது தான். புதுசாக இருக்காருன்னா அது அற்புதமாக இருக்காரு. என்ன வில்லன்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம நண்பர், குடும்ப நண்பர், நல்லது கெட்டது எனக்கு வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுற ஒரு விஷயத்தை கூட தைரியமாக சொல்லுவார். நீ கூட தப்பு சாருவார். அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையில் மூர்த்தி கண்ணன் ஒரு உடன்பிறவா சகோதரர். அவருடைய வெற்றி உஷாரான ஒரு டேரக்டர். அவர் வில்லன் அவனொன்னே அதுக்கு என்ன மேனேஜ் சொல்கிறேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நல்லா இருக்கு சார், மூக்குலேருந்து ஒரு முடிவை கொடுத்தா நல்லா இருக்குண்டார். ஏன்னா இது இல்லைன்னா அது சாருக்கு தான் தெரியும். அதுக்கு தான் சொன்னேன், அது ஒரு கேரக்டர் மூக்கில் முடி பிடிக்குன்னா ஏதோ தப்பு பண்ண போகிறாங்க, அதையும் வச்சுக்கோங்கன்றார். சரி ஓகே. அடுத்த டயட் பெப்சி டயட் கோக்கில் சாப்பிடுவேன். ஷார்ட்டுக்கு போனோம்னு பார்த்தா சார் அந்த வில்லன் உங்கள் சார் வர சொல்லுங்க சார், சார் கொடுங்க என்ன டயட் பெப்சி. ஐயோ நம்ம டயட் பெப்சி குடிச்சா வில்லன் குடிக்கிற மாதிரி ஆகிட்டாரு. அடுத்து பார்த்தா நான் சும்மா இருக்கும்போது அந்த ஐபேடில் ஆங்கிரி பேர்ட்ஸ் ஆடுவேன். அதுக்கு ஷார்ட் ஓப்பனா சார் ஓப்பனிங்க ஆங்கிரி பேர்ட்ஸ் ஆடுறீங்க. என்னென்ன ஒரிஜினலாக வில்லன் நினச்சியா நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதையே கவனித்து அந்த கேரக்டரை பண்ணுறாரு. அது புத்தாந்தம். நான் அப்புறம் பேசும்போது சொன்னேன் உலகம் முழுக்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், அதான் சார் நம்ம கிடச்சிட்டு இருந்தேன். மறுநாள் டேரக்ட் பண்ணி போடல யார்கிட்ட பேச உலகம் முழுக்க எனக்கு ஆள் இருக்கா தெரியுமா, நான் சொன்னதே எனக்கு வில்லன் ஆகிட்டேன். அதுலேருந்து மூர்த்தி கல்யாணத்துக்கு நான் ஆங்கிரி பேர்ட்ஸ் ஆடுறது கிடையாது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது கிடையாது, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எதுவுமே சொல்கிறது. உஷாரான ஆள், அன்பான விஷயம். அதாவது இந்த விஷயத்தை அது எடுத்ததே பெரிய விஷயம். எல்லாரும் பயப்படுவாங்க ஒரு குப்பையை பற்றி அவேர்னஸ் எல்லாத்தையும். அது அழகாக ஒரு மருந்து மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த டீம் வெற்றி பண்ணால் சினிமா தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கும். நன்றி வணக்கம். நல்ல அழகான ரொம்ப ஹோம்லியாக அருமையான ஒரு விழா. ஆளுநர் அவர்களை கையால் இந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு மூர்த்தி உயர்ந்திருக்கார், வளர்ந்திருக்கார் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது சினிமாவில் நான் எப்பவுமே சொல்லுவேன், தயவு செய்து வயசை பற்றி கவலையப்படாதீங்க, மனசும் சிந்தனையும் தான் வயசு. நம்ம எவ்வளோ சிந்திக்கிறோமோ அவ்வளோ கூட இளமை தான் நம்ம. என்னுடைய சிந்தனையும் இன்றைக்கி இருக்கிற ஒரு புது டைரக்டர்கிட்ட ஒரு ஷாட்டை பார்க்கும்பொழுது ஐயோ இது வரைக்கும் நம்ம எடுக்கலையே அப்படின்ற ஃபீல் தான் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வரும். இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸுடைய வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குது. பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணிட்டானே, இது நம்ம பண்ணலையே அப்படின்ற போட்டி வந்து ஒன்லி ஃபார் இது தட் இஸ் நம்ம தாட்டுக்கு அவனோட சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற தாட் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பழைய அதாவது எங்கள் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் பற்றி நல்லா தெரியும். ஸோ 5 days மேட்ச் அவங்க ஆடினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 50 overs மேட்ச் ஆடினோம். இப்போ வர பர்சன்ட் IPL ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே நாளில் கலெக்ஷன் வந்துடும். அவர் சொன்னார் 5 நாள் ஒரு படம் கலெக்ஷன் வந்துடணுன்னு. அந்த 5 நாள் கலெக்ஷன்றது IPL கலெக்ஷன் மாதிரி. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த 5 நாளைக்கு அப்புறம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா முந்தியெல்லாம் வந்து மேக்கர்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், ஒரு கிரியேட்டர் இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி ப்ரொமோட்டர் இம்பார்ட்டண்ட். எப்படி ஒரு மேக்கர் வந்து நல்ல படம், ஒரு படைப்பாளி நல்ல படத்தை பண்ணுறாங்களோ அதை போல அதை விளம்பரப்படுத்தி வியாபாரப்படுத்துறதுக்கு ஒரு ரியலாக ஒரு ப்ரொமோட்டர் தேவைப்படுது. அவர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து நிறைய ஏன்னா நல்ல விஷயங்களை தொட்டிருக்கீங்க. இங்கே படம் பார்த்தவங்க நிறைய பேசியிருக்காங்க, படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல கதை அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டான ஒரு ரீதியில் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தால், ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டேட்டு விஷயத்தை நீங்கள் தொட்டதை விட நேஷனல் விஷயத்தை தொட்டிருக்கீங்க. இது எல்லா லாங்குவேஜ்லையும் வரக்கூடிய ஒரு படமாக அமையணும்.